கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஒரே ஒரு மாணவி மட்டும் படிக்கும் அரசு பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் அவல நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. போச்சம்பள்ளி அடுத்த பெரிய ஜோகிப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகின்றது. 1956ஆம் ஆண்டிலிருந்து இயங்கி வரும் இந்த பள்ளியில் பல்வேறு மாணவர்கள் பயின்று மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் பணியாற்றி வருகின்றனர். கடந்த ஆண்டு 60க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டிருந்த இந்த பள்ளியில் இந்த வருடம் ஒரே ஒரு மாணவி மட்டுமே பயின்று வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மாணவிக்காக தலைமை ஆசிரியர், ஒரு சத்துணவு அமைப்பாளர் என 3 பேர் பணியாற்றி வருகின்றனர். சுற்றி எல்லாம் இங்கே தான் படிச்சுன்னு இருந்தாங்க. இப்போ ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் மெட்ரிகுலேஷனுக்கு போகிறாங்க. அதனால் இது ஒரு பொண்ணு தான் இருக்குன்ட்டு இதை மூடணும் அது இதுன்ட்டு சொல்லணும் இருக்காங்க. இது குறித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரேகா அவர்களிடம் கேட்டபோது, கடந்த ஆண்டு 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்ததாகவும், இந்த ஆண்டு தனியார் பள்ளிகளின் மோகத்தால் கிராமத்தில் உள்ள மாணவர்கள் பெரும்பாலானோர் தனியார் பள்ளிகளில் பெற்றோர்கள் சேர்த்துவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். கிராம மக்களை ஒன்று கூட்டி மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்க பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் தனியார் பள்ளியின் மோகத்தால் பெற்றோர்கள் அரசு பள்ளியை புறக்கணித்துள்ளதாக விளக்கம் அளித்தார். பள்ளி குழந்தைகள் இந்த வருஷம் 41 குழந்தைகள் மொத்தம். ஆனால் ஒரே ஒரு குழந்தை தான் படிக்குது. 40 குழந்தைகள் தனியார் பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. நாங்களும் என்னென்ன வசதிகள் வேணும், உங்களுக்கு டை பெல்ட்டா, என்னென்ன வசதிகள் வேணுமோ, வண்டி ஏற்பாடு பண்ணுறதா, என்ன வசதிகளுமே அனைத்துமே நாங்கள் பேசியாச்சு. இருந்தாலும் பெற்றோர் கொஞ்சம் மனசு வைக்காமல் இருக்காங்க. இது குறித்து பள்ளி மாணவி ஸ்ரீலேகாவிடம் கேட்டபோது, தனிமையில் படிப்பதற்கு சிரமமாக இருப்பதாகவும், இதனால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை என்றும், விளையாடக்கூட சக மாணவர்கள் இல்லை என்பதால் பள்ளி வருவதற்கே பிடிக்கவில்லை என்றும் கவலை தோய்ந்த முகத்தோடு பதில் அளிக்கின்றார். ஒரு மாணவிக்காக அரசு பள்ளியை அரசு இயக்கி வருவது வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படும் வேளையில், உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். போச்சம்பள்ளியில் இருந்து நியூஸ் 7 தமிழருக்காக ரமேஷ்.